வெல்கம் டு எஸ் அகாடமி. இது காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கல்பா. சரி, நம் இலக்கு எஸ்எஸ்சி ஜிடி. எஸ்எஸ்ஜிடி நாம் தொடர்ந்து கண்டினியூஸாக மேக்ஸ் வீடியோவும் சரி, ஜிகேயும் சரி, எல்லா வீடியோவும் போட்டுகிட்டே இருப்போம். சரிங்களா? பாருங்கள், எஸ்எஸ்ஜிடி நம்ம மேக்ஸ் ஜிகே ஸ்டாட்டிக் ஜிகேலாம் நல்லா போட்டே இருக்காங்க. நிறைய வீடியோஸு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். சரிங்களா? டெய்லி நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா லாபம் நட்டமில் பார்க்குறோம். ஏற்கனவே ஏற்கனவே பார்ட் போடுவோம். இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு குறைஞ்சது 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டாபிக் நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. சரியா? சரி, ரைட், வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஒரு கடைக்காரர் 70 கிலோ உருளைக்கிழங்கு விலை ரூபாய் 420 வாங்க. சரி, அப்போ 70 கிலோ உருளைக்கிழங்கு எவ்வளோ வாங்கியிருக்காரு? மொத்தமாக 420 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. சரி, வாங்கி மொத்தத்தையும் கிலோ ரூபாய் 6 வாங்குறாங்க. ஒவ்வொரு கிழமையும் 6.50 விற்கிறாருன்னா 70 கிலோ எவ்வளோ விற்றுருப்பாரு? பேருங்க 6.50 விற்கிறாங்கன்னா சரி, 65 7 பேருங்க 7 35 6 43 45 இதில் வந்து 2 இருக்கு இல்லையா? ரெண்டு சந்தையில் கிடைச்சா 455 ரூபாய். நம்ம லாபம் எவ்வளோ வந்து அப்போது 35 ரூபாய் லாபம் கிடைக்குது. சரியா? ரைட். அப்போது லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. நமக்கு லாப சதவீதம் தெரியுமா? பாருங்கள், ஃபார்முலா எழுதுறேன். லாப சதவீதம் கடைசி போட்டு லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100. சரியா? லாபமோ நட்டமோ நம்ம வாங்கிய விலைக்கு தான் பார்க்கணும். சரி, லாபமோ நட்டமோ வாங்கிய விலைக்கு தான் நம்ம பார்க்கணும். சரி, அப்போ லாபம் எவ்வளவு? 35 ரூபா லாபம். வாங்கிய விலை 420 இன்ட்டு 100. சரி, அடிங்க. ஒரு 0 அடிச்சாக்கு 7000 இருக்கலாமா? 535 6 42 535 6 42 மறுபடியும் 2000 அடிங்க. 32 5 10. ஸோ என்னவா இருக்குது? 25/3. சரியா? M3 24 M3 24 மீது 1/3. சரிங்களா? அப்போ 8 1/3 சதவீதம் வருது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ சி தான் கரெக்ட். ஒரு பொருள் 200% லாபத்தில் விற்கப்பட்டால், சரி, ஒரு பொருள் 200% லாபத்தில் விற்கப்பட்டால் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலையின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. வாங்கிய விலைக்கும் விற்ற விலைக்கும் விகிதம் கேட்குறாங்க. சரியா? வாங்கிய விலை விற்ற விலை. சரிங்களா? இதுதான் விகிதம் கேட்குறாங்க. சரி, நம்ம சப்போஸ் 10% ப்ராஃபிட் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 110/100 போடுவோம். 110/100 அப்படின்னு எழுதுமா? நம்ம கணக்கு பண்ணும்போது 10% லாபம்னாலும் 110% விற்றுருப்பாங்க. அப்படின்னாலும் 110% விற்றுருப்பாங்கன்னு சொல்லணுமா? சரி, வாங்கிய விலை எப்பவுமே 100% வச்சுக்கிடுவோம். சரிங்களா? வாங்கிய விலை எப்பவுமே 100% அப்படின்னா 200% லாபம்னாலும் 10% லாபம் 100% விற்றுருப்பாங்க. இப்போ 200% லாபம்னாலும் 100 அப்படின்னாலும் 300% விற்றுருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ விற்ற விலையானது 300% அப்படின்னா வாங்கிய விலை 100% தான், விற்ற விலை 300% விற்றுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ ரெண்டே அடிங்க. சேம் யூனிட்ல இருக்கு அப்படின்னா அதே அடியாரும். அப்போ 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? 1:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது. நான் இங்கே எடுத்துகிட்டு வர கணக்கு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு டைம்லேயும் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பின்பற்றுங்க. சரியா? பார்க்கலாம். அடுத்து, ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? வாங்கிய விலை விற்ற விலை இரண்டோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 10:11. அப்போது 10:11 கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியுது. வாங்கிய விலை 10 பங்கு, விற்ற விலை 11 பங்குனா லாபம் எவ்வளவு? 1 பங்கு லாபம். அப்போ லாபம் சரி என்ன பார்ப்போம்? எப்படி பார்த்துப்பாங்களா? லாபம் பை வாங்கிய விலையா? லாபம் 1 பங்கு, வாங்கிய விலை 10 பங்கு இன்ட்டு 100 லட்சம்னா எவ்வளோ? நமக்கு 10% லாபம். அப்போ லாபம் எவ்வளவு? 10% லாபம் அப்படின்றது நம்ம பார்க்கணும்.
அது பாருங்க 10 பொருட்களின் வாங்கும் விலை 7 பொருட்களின் விற்கும் விலைக்கு சமம். சரியா? இந்த சமமாக இருக்கு அப்படின்னாலே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ 10 பொருட்களின் வாங்கும் விலை 7 பொருட்களின் விற்கும் விலைக்கு சமம் அப்படின்னு இருந்துச்சுன்னா லாப அல்லது நட்ட சதவீதம் பார்க்குறோம் அப்படின்னா சரி 10 பொருட்களை வாங்குறாரு, 10 பொருட்களை வாங்குறதுல நமக்கு 7 பொருள் விற்கிறதுனால கிடைச்சது. அப்போ 3 பொருள் நமக்கு லாபம். அப்போ என்னது? இது லாபம் தான். சரியா? ஸோ இந்த மாதிரி சமம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? லாப சதவீதம் சமம் கொடுத்தா x minus y by y into 100 போடலாம். சரிங்களா? x minus y by y into 100 அப்படின்ற ஃபார்முலா. இதில் x என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கிய விலை, yங்கிறது விற்ற விலை. இது சரியா? அப்போ x minus y by 100 தான் இந்த ஃபார்முலா. சமம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இங்கே x என்னது 10 பொருட்கள் வாங்கிக்கிறாங்க, y 7 பொருட்கள் டிவைட் பை 7 into 100. சரியா? அப்போ 3/7 300/7 அடிச்சோம்னா 4 28, மீதி 2 20, 7 14, மீதி 6/7 சதவீதம். சரிங்களா? அப்போ 42 6/7 சதவீதம் லாபம். சரிதானே? சமம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன சொல்ற ஃபார்முலா x minus y by y into 100 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து பார்க்கலாம். சரி, அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். 20 பொருட்களில் வாங்கிய விலை x பொருளின் விற்கும் விலைக்கு சமம். சரிங்களா? சமம் கொடுத்தாங்களா? எனவே x பொருட்களை விற்கிறதுக்கு விலைக்கு சமம், 20 பொருட்கள் வாங்கிய விலைக்கு சமம் கொடுத்தாங்க. லாப சதவீதம் 25% கொடுத்தாங்கன்னா x இன் மதிப்பு காண்க. சமம் கொடுத்தாலும் நம்ம என்ன சொல்றேன்? லாப சதவீதம் that is equal to x minus y by x into 100 ஃபார்முலா பார்த்தோம். சரியா? அங்கே லாப சதவீதம் கொடுத்தாங்க 25 கொடுத்துட்டாங்க. சரி, லாப சதவீதம் 25 கொடுத்தாங்க. x க்கு வாங்கிய விலை சொன்னா ஸோ வாங்கிய விலை 20 மைனஸ் y வந்து விற்க விலை x பொருட்கள் இருக்கு x into 100. சரியா? சரி, ரெண்டு பேருங்க 25x that is equal to 100 ரெண்டு பேருங்க 2000 minus 100x. சரியா? சரி, இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆயிடுமா? அப்போ 25 100 125x that is equal to 2000 அப்படின்னு போடுறேன். இப்போ 5 அடிக்கலாமா? 25 அடிக்கலாமா? 5 அடிப்போம். சரியா? மீதி 10, மீதி 25, 5 25, இது 4 20 4 வரும். சரியா? மறுபடியும் 5 அடிச்சோம்னா 5 25, 8 40, 80. மறுபடியும் 5 அடிச்சோம்னா 1 5, மீதி 3 30, 6 30. அப்போ எக்ஸ்ன்றதோட மதிப்பு என்னது? எக்ஸ் மதிப்புனா 16 பொருட்களின் விற்கும் விலை சமம். சரி, அப்போ 20 பொருட்களின் வாங்கிய விலை 16 பொருட்களின் விற்கும் விலைக்கு சமம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா? ஆன்சர் இப்படிதான் x minus y by x into 100 ஃபார்முலா அப்படியே டிரைவ் பண்ணணும். அதுக்கு சிம்பிளிஃபை பண்ணாம முடிஞ்சு வச்சு. ஒரு பொருளின் வாங்கிய விலை அதன் விற்ற விலையின் 40% ஆகும். ஒரு பொருளின் வாங்கிய விலை எவ்வளவு? அதோட விற்ற விலையில் 40% ஆகும். எனில் விற்ற விலை வாங்கிய விலையில் எத்தனை சதவீதம்? அவ்வளோதானே. பாருங்க, இப்போ வாங்கிய விலை எழுதிக்கிறேன், வாங்கிய விலை எழுதிக்கிறேன், விற்ற விலை இந்த பக்கம் எழுதிக்கிறேன். சரியா? இப்போ என்ன சொல்றாங்க? இந்த வாங்கிய விலையானது விற்ற விலையில் 40%, விற்ற விலையில் 40%. விற்ற விலை எவ்வளவு? 100% வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விற்ற வாங்கிய விலை 40% தானே. அப்போ இது 100% வாங்கி விற்றுருக்காங்கன்னா விற்ற விலை 40% தான் வாங்கியிருக்காங்க. சரி, அப்போ தான் விற்ற விலையில் 40%. அப்போ விற்ற விலை 100% வச்சுன்னா வாங்கிய விலை 40% வச்சுட்டாங்க. சரி, இப்போ 40%த்தில் இந்த விற்ற விலையானது வாங்கிய விலையில் எத்தனை சதவீதம்? அப்போ வாங்கிய விலையில் எத்தனை சதவீதம்? 100 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? புரியுதா? இந்த வாங்கிய விலையானது அதாவது விற்ற விலையானது வாங்கிய விலையில் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 40 வாங்கிய விலை எப்பவுமே 100% வச்சுக்கோமா, மறக்கணக்காக இருப்பாங்க. வாங்கிய விலை எப்பவுமே 100%. இப்போ 40 100%, 80 200%, அப்புறம் ஒரு 20 50%, 250%. சரி, நம்ம இதை எப்படி பார்க்கலாம்? 40 into x by 100 that is equal to இதை எப்படி சொல்லியிருப்பாங்க? 40 x% that is equal to 100 அப்படின்ற
கணக்கு மாதிரி இருக்குமா? சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இருக்கா? இதே தான் சரியா? அப்போ இந்த 100ங்கிறது 40ல் எத்தனை சதவீதம்? சரியா? அவ்வளோதான் கொஸ்டின் போடுங்க. இப்போ எக்ஸ் 100 போட்டேன், ஒரு 0 அடிச்சாச்சு. ஒரு நாள் 4 எவ்வளவு 25 நாங்க 100. அப்போ எக்ஸுக்கு எடுத்துருக்கேன். இந்த 10 அங்கே போய் பெருந்துச்சு அப்படின்னா 250% அப்படின்னு சரிங்களா? நான் மனக்கணக்காக போட்டுடலாம் சரியா? மனக்கணக்காக போடலாம். பட் நம்ம வாங்கிய விற்றலை விற்ற விலையில் வாங்கிய சொல்லியிருக்காங்க 40. அப்போ இது 100 வச்சோம்னா இது 40. இப்போ என்ன கேட்குறாங்க முன்னாடி? இந்த விற்ற விலை 100 இல்லையா? வாங்கிய விலையோட எத்தனை சதவீதம் கேட்குறாங்க சரியா? அப்போ இதில் 40 எத்தனை X% தான் 100. அப்போ எக்ஸ் வந்து என்னன்னு எக்ஸ் வந்து 250%. அடுத்து பாருங்க, 100 பென்சில்களை விற்றதில் ஒரு கடைக்காரருக்கு 20 பென்சில்கள் விற்கும் விலை லாபமாக கிடைத்தது சரியா? பாருங்க 100 பென்சில்கள் 100 பென்சில்களை விற்றதில் ஒரு கடைக்காரருக்கு 20 பென்சில்கள் லாபமாக கிடைத்தது சரியா? அப்போ பாருங்க லாபத்தை கழிச்சோம்னா வாங்கி விலை கழிச்சிருமா? விற்ற விலையிலிருந்து லாபத்தை கழிச்சோம்னா வாங்கி விலை கழிச்சிருமா? அப்போ 100 பொருட்களின் விற்ற விலையிலிருந்து மைனஸ் 20 பொருளோட பென்சிலோட பொருளோட லாபத்தை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ பொருளோட வாங்கி விலைன்னு தெரியும். அதானே விற்ற விலையிலிருந்து லாபத்தை கழிச்சோம்னா வாங்கி விலை கழிச்சோம். வாங்கி விலை அதான் பொருட்கள் தெரியுமா? அப்போ 80 பொருட்களோட வாங்கிய விலைக்கு சமம் ஓகேவா? சரி, இப்போ அதெல்லாம் பண்ணணும் இல்லை. அப்போ இது என்ன சொல்கிறாங்க? 80 பொருளோட வாங்கிய விலையானது 100 பொருளோட விற்று விலைக்கு சமம் அப்படின்றது வந்துருச்சு. சரியா? சரி ரைட். இப்போ லாபம் பார்த்தாச்சு. இப்போ லாபம் சமம் வந்துச்சா? சமம் வந்துட்டா என்ன சொன்னேன்? லாப சதவீதம் தட் இஸ் ஈக்குவல் டு லாபம் எவ்வளவு? 20 லாபம் சொல்லியிருக்கோம். ஸோ 20 வாங்கிய விலை எவ்வளவு? 80 பொருட்கள் பார்த்தோம். அதோட 100 போடுங்க சரியா? அடிச்சாங்க 1 2 1 2 4 2 1 4 4 25 நாங்க 100 சரியா? அப்போ 25% தான் லாப சதவீதம். புரியுதா? ஜெர்னிலே 20 பென்சில்கள் லாபமாக கிடைச்சிருக்கு. 20 பென்சிலே லாபம் எப்போ சொல்கிறோம்? விற்ற விலையிலேருந்து வாங்கிய விலை கிடைச்சோம்னா லாபம் கிடைக்கும். ஸோ அப்போ லாபம் வந்து இதில் கிடைச்சிட்டே அப்படின்னா 100 பொருளை விற்ற விலையிலேருந்து 20 பொருட்கள் லாபத்தை கழிச்சிட்டே அப்படின்னா நமக்கு வாங்கிய விலையிலேருந்து 80 பொருட்கள் வாங்கிய விலைக்கு சமம். நம்ம 80 பொருள் வாங்கிய விலையானது 100 பொருள் விற்ற விலைக்கு சமம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. சமன்ற அந்த கான்செப்டுகளை கொண்டு வரும் பொழுது நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100 வந்துடுமா? சரி, நம்ம லாபமே பார்த்தாச்சு சரிங்க. நமக்கு லாபமே பார்த்தாச்சு. 20 லாபமே கொடுத்துட்டாங்க. வாங்கிய விலை நம்ம கண்டுபிடிச்சா 80 பொருட்கள் வாங்கிய விலை பார்க்கணும். அப்போ லாபம் பை வாங்கிய விலை இன்ட்டு 100 அப்படின்ற கான்செப்டில் வந்தாச்சு. அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்னது 25% லாபம் கிடச்சிருச்சு. ஸோ கரெக்டாக கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. விற்ற விலையிலேருந்து நம்ம லாபத்தை கழிச்சிட்டோம்னா வாங்கிய விலை கிடச்சிச்சா? இப்போ 80 பொருள் வாங்கிய விலை கிடச்சிச்சு. லாபமும் தெரிஞ்சிச்சுன்னா லாபம் செய்யறது லாபமே வாங்கிய விலை தானே. அப்போ லாபம் 20 பொருளோட லாபம் வாங்கியது என்ன? 80 பொருள் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. 100 ரூபா சரி. அப்போ 25% அவர் கிடைத்த லாப சதவீதம். அடுத்து பாருங்க, 17 பந்துகளை ரூபாய் 720க்கு விற்றது. 5 பந்துகளில் வாங்கிய விலையில் நட்டம் ஏற்பட்டது. 5 பந்துகளில் வாங்கிய விலையில் நட்டம் எப்பொழுது ஏற்படும்? வாங்கிய விலையோட விற்ற விலை கம்மியாக இருந்தால் நட்டம் கிடைக்கும் சரியா? வாங்கிய விலையோட விற்ற விலை கம்மியாக இருந்தால் நட்டம் கிடைக்கும். அப்போ பாருங்க, வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை ஈக்குவல் டு நட்டமா? இது ஓகேவா? சரி, இப்போ வாங்கிய விலை அதிகமாக இருக்காத கம்மியாக இருக்கிறதா தான் நமக்கு நட்டம் சரி. அப்போ வாங்கிய விலையானது 17 பந்துகளை வாங்கிய விற்றதில்லை. அப்போ இங்கேருந்து மைனஸ் 17 பந்துகளை விற்ற விலை கொடுக்குறாங்க சரியா?
வாங்கிய விலை நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, நட்டம் வந்து 5 பங்குகள். ஒரு நிமிஷம். சரி, இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், பார்க்கலாம். சரி, நம்ம என்ன சொல்கிறோம், 17 பந்துகளே வாங்கி 17 பந்துகளை விற்கும்போது என்ன ஆகுது, 5 பந்துகளோட விலை நட்டமாக கிடைக்குது அப்படின்றாங்க. 17 பந்துகளோட வாங்கிய விலை மைனஸ் 17 பந்துகளோட விற்ற விலை கழிச்சு அப்படின்னது நமக்கு 5 பந்துகளோட வாங்கிய விலை நட்டமாக கிடைக்குது. சரியா, 17 பந்துகளை வாங்கினோம், அது 17 பந்துகளை விற்கும் அப்படின்னா அது விற்கும்போது என்ன ஆகுது, 5 பந்துகளோட விலை வந்து நம்ம நட்டமாக கிடைக்குது. சரியா, அப்போ நட்டம் அப்படின்னா பாருங்க, அப்போ 12 பந்துகளின் வாங்கிய விலை வந்து என்ன ஆகும், 17 பந்துகளோட விற்ற விலைக்கு சமமா. சரியா, அப்போ இந்த 17 பந்து விற்ற விலையானது 720 ரூபாய் அப்படின்னு வந்துடுது. 720 ரூபாய் வந்துடுது. புரியுதா, 17 பந்துகளை வாங்கியிருக்காரு, அந்த 17 பந்துகளை விற்றுட்டாருன்னா விற்கும் பொழுது என்ன ஆகுது, சப்போஸ் 17 பந்துகளை வாங்குறாரு, விற்கும் பொழுது 17 விற்கிறாரு, ஆனால் என்ன ரேட்டு, அந்த விற்கிற விலையானது 5 பந்துகளோட வாங்கிய விலைக்கு நட்டமாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5 பந்துகள் வாங்கிய விலை நட்டம் அப்படின்னா எவ்வளவு, 12 பந்து வாங்கிய விலை 17 பந்து விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு போகுது. அப்போ 5 பொருள் நமக்கு நட்டம் அப்படின்றதான். சரி, அப்போது பாருங்க 720 ரூபா கொடுத்தாங்க, விற்றது அப்போ எவ்வளோ, 17 பந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 720 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. சரியா, இப்போ 12 ரெண்டுமே 17 பந்து விற்ற விலையும் சரி, 12 பந்து வாங்குற விலையும் சரி, 720 ரூபான்னு பண்ணாச்சா. இப்போ ஒரு பந்து தான் கேட்குறான். அப்போ 720 12ஆல் டிவைட் பண்ணுங்க, ஒரு பந்து கிடச்சிடும். 1 12 12, 5 12 60, 6 12 72. ஸோ 6 × 0 60 ரூபாய்னு வரும். சரி, 60 ரூபாய். சரிங்களா, புரியுதா, 17 பந்து வாங்கினா அது 5 பந்து நமக்கு நட்டம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்னது, அப்போ 17 பந்து விற்கிறதுனால நமக்கு 5 பந்து நட்டம்னா 12 பந்து வாங்கிய விலைக்கு சமமாயிருது. அப்போ 12 பந்து வாங்கிய விலைக்கு சமமாயிருது, 17 பந்து விற்ற விலைக்கு சமம். அந்த 17 பந்து எவ்வளோ விற்றுருப்பாங்க, 720 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு 12 பந்து எவ்வளோ வாங்கினோம்னா 12 ரேட் பண்ணோம்னா நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க, ஒரு பழ வியாபாரி 1 ரூபாய்க்கு 2 எலுமிச்சைகள் என வாங்கி, 1 ரூபாய்க்கு 2 எலுமிச்சைன்னு வாங்குறாரு. சரி, வாங்கி 3 ரூபாய்க்கு 5 எலுமிச்சை என விற்கிறார். சரியா, சரி, இப்போ பாருங்க 1 ரூபாய்க்கு 2 எலுமிச்சைனா 3 ரூபாய்க்கு எவ்வளவு, 6 எலுமிச்சை. ஆமாம், 6 எலுமிச்சை, 7 எலுமிச்சைன்னு எழுதிக்கிறோம். சரியா, 1 ரூபாய்க்கு 2னா 3 ரூபாய்க்கு 2, 3 ரூபாய்க்கு 6 எலுமிச்சையை வாங்கியிருக்காரு. சரியா, அடுத்து 3 ரூபாய்க்கு எவ்வளோ விற்கிறாரு, 5 எலுமிச்சையை தான் விற்கிறாரு. சரியா, அப்போ நமக்கு ஒரு எலுமிச்சை லெமன் லாபமா, அவ்வளோதான் லாபம். ஒரு லாபம் செய்வது லாபம் 1, ஒரு லெமன் லாபம். வாங்கின எத்தனை, 6 லெமன் × 100. அவ்வளோதாங்க, ஒன்றும் பெரிய கான்செப்ட் புரிஞ்சா போதும். 1 ரூபாய்க்கு 2னா ஏன் சார் 3 ரூபாய்க்கு இருந்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு 5 விற்றுருக்காரு. சரியா, 3 ரூபாய்க்கு 5 விற்றுருக்காரு. இப்போ 1 ரூபாய்க்குனா 3 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கியிருப்பாரு, 6 லெமனை வாங்கியிருப்பார். சரிங்களா, அவ்வளோதான். 3 ரூபாய்க்கு 5 விற்றாருன்னா நமக்கு 3 ரூபாய்க்கு அப்போ சேம் தான். 5 விற்றாருன்னா நமக்கு 1 லெமன் லாபம் இல்லையா, அதுதான். அப்போ லாபம் 1 லெமனு எவ்வளோ வாங்கினாரு, 6 × 100. அப்படிங்க, 1 6 1 6 மீதி 40, 6 36, மீதி 4 அடிச்சுனது 2/3. அப்போ 16 2/3% அப்படியா. சாரி, இது வந்து பாருங்க, ஆமாம் 3 ரூபாய்க்கு 6 லெமன் வாங்கியிருப்பாரு. அதே 3 ரூபாய்க்கு எத்தனை 5 லெமனை விற்றுருக்காரு. அப்போது 6 லெமனை வாங்கியதும் 5 லெமன் விற்றதும் சமமா. 6 லெமன் வாங்கிய விலைக்கும் 5 லெமன் விற்ற விலைக்கு சமமா. 5 லெமன் விற்ற விலைக்கு சமம். இந்த சமம் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்தோம். நம்ம என்ன பண்ண வச்சுருக்கோம்,
எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100 சொல்லியிருக்கேன். ஸோ எக்ஸ்ன்றது வாங்கி இல்லையா, 6 மைனஸ் வெற்று விலை வந்து 5 பை ஒய்ங்கிறது வெற்று விலை தான் 5 இன்ட்டு 100. சரியா, அப்போ என்னது 1 பை 5 இன்ட்டு 100 வந்துச்சுன்னா ஓரஞ்சு 25 100. சரி, அப்போ 20% லாபம். சரிங்களா, போனோம் அந்த முன்னாடி சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் அப்படி போயிடாதீங்க. இந்த எழுத்து பாருங்க, 3 ரூபாய்க்கு 6 லெமனை வாங்கியிருக்காரு, 3 ரூபாய்க்கு 5 லெமனை விற்றுருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு 3 ரூபான்ற கான்செப்ட் கொண்டாந்தாச்சு. இப்போ 6 லெமனை வாங்கிய விலைக்கும் 5 லெமன் விற்ற விலையும் சமமா, அந்த விலை சமமா, அது அப்போ 6 லெமன் வாங்கிய விலை 5 லெமன் விற்ற விலைக்கு சமம். அப்போ அந்த சமன்ற கான்செப்ட் கொண்டு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100 போட்டு அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 20% வந்துடும். கொஞ்சம் வீடியோ ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்க, உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். சரியா, அடுத்து பார்க்கலாம். ஒரு நபர் ரூபாய் 4க்கு 6 பென்சில்களை வாங்குகிறார். எவ்வளோ வாங்குறாரு, ரூபாய் 4க்கு 6 பென்சில் பீன் எழுதுகிறேன். சரியா, அடுத்து எவ்வளோ விற்கிறாரு, ரூபாய் 6க்கு 4 பென்சில்கள் விற்கிறார். சரியா, ரூபாய் 6க்கு 4 பென்சில்கள் விற்கிறார். சரியா, இப்போ நான் ரெண்டுமே சேமாக கொண்டு வரணும். சரியா, விற்ற விலை வாங்கி விலை சமம் பார்க்கணும், விலைக்கு கொண்டாடணும் இல்லையா. அப்போ ரூபாய் 6க்கு எத்தனை பென்சிலை வாங்கியிருப்பார். சரியா, இதை பார்க்கணும். 4 ரூபாய்க்கு 6 பென்சில்னா 2 ரூபாய்க்கு 3 பென்சிலா, அப்போ எக்ஸ்ட்ரா 2 வரை ஆகும்போது 6 3 9 பென்சிலாக மாறும். சரிங்களா, இல்லைன்னா இப்படியே போட்டுருங்க, 6 இன்ட்டு 6 பை 4, 6 பார்த்தீங்கன்னா 2 3 2 3 9 பென்சில் ஆகும். ஸோ 9 பென்சிலு வாங்கியிருப்பார், 4 பென்சில் விற்றிருப்பார். சரியா, பாருங்க, அவ்வளோதான். 9 பென்சில் வாங்கிய விலைக்கும் 4 பென்களை விற்ற விலைக்கு சமம் கொண்டாந்தாச்சா, அந்த சமம் கொண்டாச்சா, ஏன்னா 6 ரூபாய்க்கு தான், ரெண்டுமே 6 ரூபாய்க்கு கொண்டாந்தாச்சு. சரியா, 9 பென்சில் 6 ரூபாய்க்கு வாங்கினதும் 4 பென்சில் 6 ரூபாய்க்கு விட்டதும் சமம். அப்போ இந்த சமம் கொண்டாந்தா 9 பென்சில் வாங்கிய விலைக்கும் 4 பென்சில் வாங்கி விற்ற விலையும் சமமா, சமன்ற கான்செப்ட் கொண்டு வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100. ஓகேவா, போடுங்க. இப்போ எக்ஸில் வாங்கி இல்லையா, எவ்வளவு 9 வாங்கியிருக்காரு, ஒய்ங்கிறது 4 விற்றுருக்காரு, மறுபடியும் ஒய்ங்கிறது 4 தான் விற்றுருக்காரு இன்ட்டு 100. அப்போ என்ன வரும், 5 பை 4 இன்ட்டு 100. 1 4 4 25 4 வரா, 25 இருக்குங்க, 125% லாபம். சரி, அப்போ எவ்வளோ லாபம், 125% லாபம். புரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோ நம்ம திரும்ப பார்க்கும்போது நமக்கு ஓரளவு புரிய ஆரம்பிக்கும். இதில் நம்ம ஒரு கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எந்த கொஸ்டின் பார்க்கலாம், 100 பென்சில்களை விற்றது. அப்போ 100 பென்சில் முதல்ல வாங்குறாரு, அதில் 100 பென்சிலை விற்கிறாரு. சரியா, அதை பாருங்க. லாபம்னா முதல்ல விற்றதுலேருந்து வாங்கியதை கழிப்போமா, விற்றதுலேருந்து வாங்கியதை கழிச்சோம்னா 20 பென்சில் லாபம் அப்படிங்கிறது வருது. சரியா, சரி, அப்போ 20 பென்சில் லாபம் அப்படின்னா இது விற்றவிலிருந்து வாங்கியதை கழிக்கலாம். இப்போ 20 லாபம்னா லாபத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வாங்கியதை கழிச்சோமா, அப்போ இந்த 20 இந்த மைனஸ் ஆகும் போச்சுன்னா இந்த 20 லாபத்தை 20 பென்சில் லாபத்தை கழிச்சோம்னா மொத்தம் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 80 பென்சில் அப்படின்றது கிடைச்சிரும். சரியா, அப்போ 80 பென்சில் விற்ற விலை அப்படின்ற மாதிரி கிடைக்கும். பார்க்கலாம் என்னென்று, அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம் இருங்க. அப்போ 100 பென்சில் விற்கும் விலை 80 பென்சில் 20 விற்பனை விலை. ரைட்டு, அப்போ 100 பென்சில் வாங்கிய விலை நான் 20 பென்சில் லாபம் இல்லையா, 20 பென்சில் லாபம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன வருது, அப்போது எனக்கு 100 பென்சில்கள் 100 பென்சில் வாங்கிய விலைக்கும், ஏன்னா 20 லாபம் இல்லை, அப்போ 80 பென்சில் விற்ற விலைக்கு சமம். சரியா, போனா 100 பென்சில் வாங்கிய விலை
80 பென்சில் விற்ற விலைக்கு சமம் அப்படின்றத கொண்டாந்துட்டோம். சரி, அப்போ சமம் கொண்டு வந்துட்டோம்னா x மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100 அப்படின்னு புரியுது. சாரி, 100 விற்ற விலையிலிருந்து 100 வாங்கிய விலையை கழிச்சு அப்படின்னா எனக்கு 20 ஒரு விற்ற விலைக்கு சமம். சரியா, விற்ற விலைக்கு சமம். அந்த விற்ற விலையும் கழிச்சிட்டேன்னா 80 பொருள் விற்ற விலைக்கு எனக்கு லாபம். சரி, அப்போ 100 பென்சில் வாங்கிய விலை வந்து எனக்கு 80 பொருள் பென்சில் விற்ற விலைக்கு சமமாகும். 20 பென்சில் விற்ற விலை லாபம் இல்லையா, அப்போ லாபத்தை கழிச்சிட்டேன் அப்படின்னா 80 பென்சில் விற்ற விலைக்கு சமம் கொண்டாந்துட்டேன். சரியா, இது கூட விட்டுருங்க, இந்த கான்செப்ட் அப்படியே கொண்டு வந்துருங்க. சரியா, ஒன்று தான் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 100. அப்போ எக்ஸ் வந்து 100 மைனஸ் 80 பை 80 இன்ட்டு 100 கொண்டாந்துமா. பாருங்க, 100ல் இருக்குன்னா 20 பை 80 இன்ட்டு 100. சரியா, ஒரு 0 2 1 2 4 2 1 4 25 கொண்டாந்துருச்சு. ஸோ 25% லாபம் அப்படின்றது பார்க்கலாம். அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், ரெண்டுமே இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்தவரை நம்ம கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். சரிங்களா, நமக்கு இன்றைக்கி முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸாக நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ இதில் எந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோக்குள்ளேயே இன்னும் 2-3 வீடியோக்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸே நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம எல்லா டாபிக் பார்த்தாச்சு. சரி, அப்படியே அடுத்த டாபிக் இல்லாமல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒன்று நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏஜஸ்லாம் கொஞ்சம் நடத்திட்டு டைம் ஸ்பீட் அவங்களுக்கு இந்த எக்ஸாம் நெருங்கினா அந்த ஒரு வாரம் முன்னாடி டைம் ஸ்பீடெல்லாம் நடத்த ஆரம்பிச்சோம். சரியா, ஓகே, தேங்க்யூ.